கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பை கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு வரும். நீ ரொம்ப மோசம்னு எல்லாரும் சொல்றாங்களா அப்படின்னு பேச விரும்புகிறேன். ஏன் பிரதர் இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் சொன்னாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆனால் நிறைய பேர் உன்னை மோசக்காரன்னு சொல்றாங்க, அவன் கெட்டவேன்னு சொல்றாங்க. அவன் வாழ்க்கையில அவன் ரொம்ப ரொம்ப மோசம்னு சொல்லி உன் பேரை நிறைய பேர் கெடுக்க பார்க்குறாங்க. நீ செய்யாததை செஞ்சேன்னு சொல்றாங்க, நீ பண்ணாததை பண்ணுனேன்னு சொல்றாங்க, நீ பேசாததை பேசுனேன்னு சொல்லி உன் பேரை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி நீ செய்யாத தவற செஞ்சேன்னு யோசிப்ப மாதிரி சொல்லி அப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. அப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு கவலையோட இருக்கிறானா தங்கச்சி, தம்பி, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். அன்னைக்கு நிறைய தாயார் தன்னுடைய பிள்ளைக்காக அழுகிறதை பார்க்கிறேன். அன்னைக்கு அன்னாள் சாமுவேலுக்காக அழுத போது அவனுடைய பெயரை தான் முதல் பெர்சேபா மட்டும் கர்த்தர் பரம்ப பண்ணினது மாதிரி இன்னைக்கு உன்னை குறிச்சு உன் பேர் இவளா இவனா, சேச்ச அவ ரொம்ப மோசம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்களா? உன் பேருக்கு கலங்கம் வராதபடி கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 41 அதனுடைய 5வது வசனம், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா சொல்றாங்கன்னு. பாத்தீங்களா? நீ எல்லாம் சாவே மாட்டையான்னு கேட்கிறான் நிறைய பேர். உன் பேர் எப்ப அழியும்னு. உன் பேரை கர்த்தர் அழிக்க மாட்டார், வாழ வைப்பார். இன்னைக்கு உன் பேரை வேலை செய்யற இடத்துல கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? உன் பேரை ஊழியத்துல கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? நிறைய பேர் செய்யாத தப்புக்கு அந்த பெண்ணோட வச்சு இந்த பெண்ணோட வச்சு இந்த ஆம்பளையோட வச்சு சம்பந்தப்படுத்தி பேசுறாங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் பேரை நான் கெட்டு போக பண்ண மாட்டேன், உன் பேரை நான் அழிய விட மாட்டேன். உன் பேரை அழிய வேண்டிய இடத்துல நான் பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால கவலைப்படாத தங்கச்சி, தம்பி. சில பிள்ளைகளை பார்க்கிறேன், அண்ணா என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டாங்கன்னா, அவங்க பேசின வார்த்தைக்கு ஒரே அடியா செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அழுகிற. கர்த்தர் சொல்றாரு, உன் பேரை தான் நான் பெருமைப்படுத்த போகிறேன்னு. ஜோமல்லாமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தும். பிசாசு கெடுக்க நினைத்தால் கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலையை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.